இப்போ 2 வருஷமா எனக்கு வாராகி அம்மா மேல வந்து ரொம்ப ஈடுபடுது. டீப் டிவோஷன். ஏன்னாக்க வந்து எனக்கு ஆஃபீஸ்ல நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. நான் ஹைதராபாத்ல இருந்தேன். இங்க சென்னையில சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொந்த வீடு விட்டு போயிருக்கோமே! எனக்கு அம்மா, அண்ணா எல்லாருமே இங்க இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த YouTubeல சேனல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோனே, வாராகி பக்தி பத்தி வந்துச்சு. ஒரு சின்ன ஃபோட்டோ நான் திருவண்ணாமலை போனம்போது, தானே ஒரு ஃபோட்டோ எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அதே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு அம்மாவா என்ன தேர்ந்தெடுத்தாங்க. தட் இஸ் ஒன் பிக் திங். எனக்கு அது ஒரு பெரிய இது. பிகாஸ் அம்மாவா என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்கங்கிறச்சு, அதுக்கப்புறம் நான் YouTubeல பார்த்து எல்லாம் நெறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோனே சொன்னாங்க, "விளக்கேத்தி கும்பிட ஆரம்பிங்கன்ட்டு." அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு, அம்மா எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் பூஜை தெரியாது. இந்த அகல் விளக்குல நீ இருக்கன்னு சொல்றாங்க. நீ என்ன காப்பாத்தணும்னு சொல்லி நான் அப்படி ஆரம்பிச்சது தான். கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோனே, பஞ்சமி பூஜை பண்ணோம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி 2மே நான் பண்றேன். அதுல நெறைய மிராக்கிள்ஸ் இருக்கு. அதோட பெரிய மிராக்கிள்ஸ் என்னன்னா, இந்த மாரி YouTube ஃபாலோ பண்ணுச்சு. அ யாகரிஷி குருஜி வந்து பேசினம்போது சொன்னாரு, இந்த மாரி 8 வாரம் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா வேண்டின்னு நம்ம செஞ்சா, விளக்கு போட்டு எவ்ரி சாட்டர்டே வளர்பிறை பஞ்சமியில ஆரம்பிக்கணும். அந்த விளக்கு போட்டு அம்மாவ ஈவினிங் 8 to 9 ம், ம். கும்பிடணும்னு சொன்னாங்க. ஐ ஸ்டார்ட்டட் வளர்பிறை பஞ்சமியில ஃபர்ஸ்ட் வாரம் ஆரம்பிச்சு, எவ்ரி சாட்டர்டே டெடிகேட்டடா 8 மந்த்ஸ் பண்ணேன். எனக்கு பண்ண 4த் வாரத்திலேயே எனக்கு நல்ல பலன். நான் சென்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். எனக்கு இப்போ டே ஷிஃப்ட்ல எனக்கு வேலை கிடைச்சுச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல. என்னோட ஷிஃப்ட் மாறிச்சு. அது ஒரு பெரிய மிராக்கிள். சந்தோஷம். அண்ட் அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா? ஒரு ரியலி புல்லரிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்னா வந்து, எல்லாரும் சொன்ன வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க குரூப்ல. இந்த மாரி எங்க வீட்ல வந்து அம்மா சாப்பிடுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்னு. நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சோனே எனக்கு யோசிப்பேன். நான் ரொம்ப சிம்பிளா பூஜை பண்றேன் நான் உனக்கு. எங்க வீட்ல வந்து என்ட்ட எதுவும் நீ சாப்பிட மாட்ற. தண்ணிலாம் வைப்பேன் குடிக்க மாட்டாங்க. பட் ஒரு நாள் என்ன இந்த மாதிரி பஞ்சமி பூஜை பண்ணுச்சு, அம்மாவுக்கு நான் ரெட் கலர் சாரி கட்டினேன். பிகாஸ் என்கிட்ட சிலையா இருக்காங்க அம்மா. நான் மெரூன் கலர்ல கோல்டன் பார்டர் வச்சு சாரி கட்டினேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு எங்க பெரியம்மா வந்தாங்க. நான் பூஜை முடிக்கிறேன் கரெக்டா, தீபாரதனை காட்டுறேன். எங்க பெரியம்மா அதே மெரூன் கலர் வித் கோல்டன் பார்டர் கட்டிட்டு அதே புடவை கட்டிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு நான் கருப்பு உளுந்து அடை செஞ்சேன். அவங்க எனக்கு ரொம்ப பசிக்கிறது சாப்பிடணும்னு சொல்லி அடை சாப்பிட்டு பூண்டு சட்னி சாப்பிட்டு போனாங்க. எனக்கு செம்ம சந்தோஷம். பிகாஸ் அம்மா நேர்ல வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் நான் அம்மாவை டவுட் பண்ண மாட்டேன். எனக்கு அம்மா என்னோட இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த அனுகிரகம் கிடைக்கணும். வாராகி தாயே போற்றி.